ஆயிற்று. இட்டார்சி வரப்போகிறது. அடுத்தது காசிதான். மிச்சமிருந்த சாப்பாட்டை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு ரயில் பெட்டியை சுத்தம் செய்ய வந்த அந்த ஊனமுள்ளவனுக்கு கொடுத்தாள் விசாலம். விசாலம், இது காசி பட்டான், மலிவு விலைக்கு தான், வாங்கி வை, பூஜைக்கு ஆகும் என்று விஸ்வநாதன் ரயில் பயணத்தில் வாங்கிய பொருட்கள், அதை போட ஒரு பை. திடீரென்று இடைப்பட்ட ஒரு ரயில் நிலையத்தில் நின்ற ரயில் கிளம்பவே இல்லை. அரை மணி, 1 மணி. என்ன ஆயிற்று? கிராசிங்கா? ஏதாவது குளறுபடியா? அந்த சமோசா வியாபாரி கூறினான். ट्रैक में कुछ खराबी है साहब, काम चालू है, गाड़ी छूटने में और कुछ समय लगेगी. தண்டவாளம் உடஞ்சிருக்கான், அதை சரி பண்ணினதுக்கு அப்புறமா தான் கிளம்புமா, பல மணி நேரம் ஆகும், வேலை நடந்துட்டு இருக்குங்கிறான். விஸ்வநாதன் விவரித்தார். எதுக்கு ரொம்ப தாராளமாக டிஃபன் கேரியரை ஒழிச்சு அந்த பிச்சைக்காரனுக்கு எல்லா